வணக்கம். பிசினஸ் பண்ற நெறைய பேருக்கு இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, குறிப்பா இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு இத பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. மாசா மாசம் இத்தன ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ பாக்கும்போது யாருக்கு தான் தல சுத்தாது? ஆனா ஒண்ணு, நம்ம பிசினஸ எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போனோம்னா, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். வாங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். அப்படின்னா என்ன இந்த ஜிஎஸ்டிஆர் 3B? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இதுதாங்க உங்க ஜிஎஸ்டி பேமெண்ட் ரிட்டர்ன். அதாவது ஒரு மாசத்துக்கோ இல்ல ஒரு காலாண்டுக்கோ நீங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்ற ஒரு சின்ன சம்மரி ரிப்போர்ட் தான் இது. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஜிஎஸ்டிஆர் 3Bனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் யார் யாரு எப்போ இத ஃபைல் பண்ணணும்னு பார்ப்போம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒருவேளை லேட் ஆனா என்ன ஆகும்? கடைசியா இதை எப்படி கரெக்டா பண்றதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம்.